இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் புடலங்காய் பொரியல். சாம்பாருக்கு அவரைக்காய், ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோஸ் கிடந்தது, அதையும் போட்டிருக்கேன். போட்டு தக்காளி, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்கிறேன். காய் வேக போட்டுருக்கேன். சாம்பாருக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வத்தல் பொடி, சாம்பார் காய் வேகட்டும். காய் நல்லா வெந்துட்டு, சாம்பாருக்கு காய் நல்லா வெந்துட்டு, இப்போ தீயை குறைச்சிட்டு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ பருப்பு, தேங்காய் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு புளி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காய் வேகும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய், பருப்பு, புளியெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு இப்போ புளி, உப்பு, காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். தாளிக்கணும். இந்த இடத்துல தாளிக்கும். சாம்பார் கொதிக்கும், முடிச்சு. புடலங்காய் பொரியல் தாளிச்சு. வெண்டைக்காய் போட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். வெண்டைக்காய்ன்னு சொல்லிட்டேன், புடலங்கான்னு சொல்லுறதுனால வெண்டைக்காய். சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு நல்லா மசாலா வாடெல்லாம் போயிட்டு பருப்பு தேங்காயெல்லாம் போட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுட்டு இப்போ மசாலா வாடெல்லாம் போயிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை பிச்சு போட்டு புடலங்காய் அரை வேக்காடு வெந்துட்டு அதில் உள்ள தண்ணியிலே தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக இருக்குது, அதிலே வெந்துடும் புடலங்காய். தண்ணி தொளிக்க வேண்டாம். இப்போ வத்தல் பொடி சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தாச்சு, இப்போ வத்தல் பொடி சேர்த்துக்கணும். வத்தல் எனக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. எண்ணெய் புடலங்காய் நல்லா 3/4 வேக்காடு வெந்துட்டு
இப்போ தேங்காயை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அது கொஞ்சம் காணாது. இந்த தேங்காய் போட்டிருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் தூள் உப்பு காரணம் பார்த்துட்டு போடணும். தேங்காயில் இருந்த ஈரப்பதத்திலே இன்னும் கொஞ்சம் வெந்துடும். ஏற்கனவே 3/4 வேக்காடு வெந்த பிறகுதான் தேங்காய் போட்டுருக்கேன். இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதத்திலே இன்னும் மிச்சம் வெந்துடும். நல்ல வேகட்டும். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு அப்படியே இந்த மசாலா வாசனை போக நல்ல கிடக்கும். அடுப்பில் கொஞ்சம் கிண்டி விட்டு வேகணும். மசாலா பச்சை வாடை போயிட்டு தேங்காய் சீரகத்தோட வாசனைலாம் பச்சை வாசனைலாம் போய் காயும் நல்லா வெந்துட்டு கரெக்டான வேக்காடு ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம்.